எனக்கானவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நீ தான். என்னால் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் உன்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்க முடியும். என்னமோ தெரியல, உன் கூட இருக்கும் போதெல்லாம் அப்படியே அந்த மொமெண்ட் ஃப்ரீஸ் ஆகிடாதுன்னு தோணும். எப்போல்லாம் நான் உன் கூட இருக்கேனோ அப்போல்லாம் நானாக இருக்கேன். உன்னால் இந்த ஹாப்பினஸை எனக்கு லைஃப் லாங் தர முடியுமா? டே பிரபா, என்னடா அவள் ஃபீலிங்ஸை சொல்லிகிட்டு இருக்கா, நீ பாட்டு எதுவும் பேசாமல் போயிட்டுருக்கா? இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். உனக்கு தான் தெரியும் இல்லை, ஆல்ரெடி நடந்த விஷயத்துலேருந்தே நான் வெளில வரல. அதுக்குள்ளே நீ ஏன்டா படா. டேய் அன்னைக்கு நீ பார்த்தில்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இல்லைடா, எனக்கு தெரியாது. நீ தான் எப்படியாச்சும் கேட்டு சொல்லணும். எனக்கு தெரியலடி, நான் போய் பேசுகிறேன். ஆனால் அவன் இப்போ என்ன மைண்ட் செட் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் 2 நாளாக ஃபோன் போடுறேன், அவன் அட்டன் பண்ணவே இல்லை. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பிரபாட்ட பேசுகிறேன். சரி, ஓகே. டேய், என்னடாச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, இந்த இனியா பொண்ணு வேறு இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அதான் என்ன சொல்கிறதுன்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி விட்றா, பார்த்துக்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா அவட்ட போய் சொல்லிடுறா. அதெல்லாம் வேணாண்டா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? டேய், உனக்கு தான் நடந்தது எல்லாமே தெரியும்ல, நீ எப்படி பேசின எப்படிடா? டேய், அது எனக்கு தெரியும்டா, அவளுக்கு தெரிய வேணாமா? சரி, அவங்க கிட்ட நானே சொல்லிடுறேன். ஹலோ இனியா, சாரி. அன்னைக்கு நீங்கள் அப்படி சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் உங்களை அந்த மாதிரி நினச்சி பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் பார்ப்பேன் நானும் எனக்கு தெரியாது. இப்போ கூட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க.
டேய் இனியா கால் பேசுறா. டேய் நில்றா. டேய் என்ன பண்றீங்க? யாரு? என்னப்பா 2 மாசமா வண்டி டியூ கட்டல, சேட் அமுச்சு விட்ருக்காருப்பா, போய் சாவி எடுத்துனோப்பா. நான் ஒரு 2 நாளில் கட்டிடுறேன்னு சொல்லுங்க. பா இப்போ வண்டி எடுக்காமல் போனால் ஏன் வேலை போயிடும்ப்பா. நீ எதா இருந்தாலும் அங்கே வந்து பேசிக்கப்பா. என் கூட வா. இனியா எங்க போறோம்? இனியா இனியா சொன்னா கேளு, வேணாம். நீ வா. இந்தாங்க உங்க கேஷ், சாவியை கொடுங்க. வண்டியை தூக்குனாதான் வேலை நடக்குது. இதுக்கப்புறமாச்சும் டைம் கட்ட பாருங்க, சரியா? வா.
இனியா இனியா ஒரு நிமிஷம். இப்போதான் எனக்கு ஆனது என்னன்றதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் சாரி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் லைஃப்பில் என் கூடவே வரியா? ஏமா கால் பண்ணுறா? எடுத்து பேசு. ஹலோ. சாரி பிரபா, நீங்களும் உங்கள் அம்மாவும் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் கண்டிப்பாக திரும்ப வரேன்.